பறவைங்களோட அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு வாரமா பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால பறவைங்களால வெளியில போக முடியாம சாப்பாடு இல்லாம பறவைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்காவும் துணிக்குருவியும் ரெண்டு பேருமே இத பத்தி தான் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணி, இந்த மழைய பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும் போல. விடாம மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒரு புழு பூச்சி கூட கிடைக்கல. அவ்வளோ பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு பறவைங்க பசியில தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சாவே மனசுக்கு ரொம்ப வலி எடுக்குது. ஆமா சிச்சு, இந்த காட்டுக்குள்ள என்னோட நிலைமையும் அப்படிதான் ஆயிப்போச்சு. விடாம கொட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மழையால என்னோட குடிசை வீடு நனைஞ்சு போயிருக்கு. எப்படா சூரியன் வருவான் அப்படின்னு நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, எல்லா பறவைங்களும் பசியில அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் 2 நாள் மழை பெஞ்சா அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது. அப்படியெல்லாம் நடக்க கூடாது துணி. அப்படியெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற பறவைங்களுக்கு சுட சுட ஏதாவது காரசாரமா செஞ்சு கொடுத்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிர் குறையும். ஆனா என்ன பண்றது? எக்ஸாம்பிளுக்கு, நல்ல முட்டைக்காளாம் பிரியாணி பண்ணி குளூர்ல நடுங்குறவங்களுக்கு கொடுத்தா அவங்க நிலைமை எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. என்னது, முட்டைக்காளாம் பிரியாணியா? சிச்சு, நீ சொல்லும் போதே அதோட மசாலா, ஏலக்கி வாசம், அந்த பட்டை லவங்கம், இத காட்டு, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்பவே எனக்கு வாயில எச்சில் வருது. ஆனா நீயும் ஏழைக்காக்கா, உனக்கு பிரியாணிக்கு அரிசி வாங்க எல்லாம் நிறைய காசு செலவாகுமே. அதுக்கு நிறைய மசாலா பொருளுங்கெல்லாம் தேவையில்லை. நீயும் ஏழைக்காக்கா, உங்ககிட்ட காசு இல்ல, என்ன பண்ணுவ? துணி, என்கிட்ட காசு இல்ல அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. ஆனா என் மனசுல முழுமையான நம்பிக்கை இருக்கு. என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு துணி. நம்ம ஊர்ல இருக்கிற நம்மளோட நண்பருங்க சோட்டு கடைக்கு போய் தேவையான பொருளுங்களெல்லாம் கடனா வாங்கி அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு வியாபாரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த காசை கடனா கொடுத்துடுறேன். ஆனா நீ எனக்கு உதவி செய்யணும். ஐயோ சிச்சு, என்ன சிச்சு, நீ இவ்வளோ நம்பிக்கையா தைரியமா கேட்கும்போது நான் வேண்டான்னு சொல்லுவேனா? நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்றேன் சிச்சு. நீ உனக்காக மட்டும்தான் கேக்குறியா? காட்டுல இருக்கிற பறவைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கேக்குற. என்னால முடிஞ்ச உதவிய நானும் செய்யணுதானே. சரி வா, சோட்டுக்குட்ட போலாம். அப்படி சிச்சு காக்கா துணிக்குருவி ரெண்டு பேருமே மழையில நனைஞ்சுக்கிட்டு அன்னைக்கு மதிய நேரம் சோட்டுவோட கடைக்கு போனாங்க. சோட்டுக்கிளி அந்த மழைக்காக அவருடைய கடைய பாதி கதவு மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. சோட்டு அக்கா, வணக்கம். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். பரவாயில்ல, மழையில கடையை திறந்து வச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்தேன். அத கேட்கலாமா? சிச்சு, துணி, வாங்க வாங்க. என்ன, இந்த கொற்ற மலையில போய் வந்திருக்கீங்க? எந்த பறவையும் இந்த மலைக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க வந்திருக்கீங்க. வாங்க, தலையை தோட்டிக்கிங்க. ஆமா, உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அக்கா, என்னோட சமையல பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நான் இந்த மழையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற பறவைங்களுக்கு என் கையால சமையல் செஞ்சு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எனக்காக மட்டும் இல்ல, பசியில இந்த மழையில கஷ்டப்படுற ஒவ்வொரு பறவைங்களுக்கும் நான் உதவி செய்யலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பிரியாணி செஞ்சு வியாபாரம் செய்யறதுக்கு தேவையான மசாலா, அரிசி, நிறைய பொருளுங்க தேவையில்ல. அதெல்லாம் நீங்க எனக்கு கடனா கொடுப்பீங்களா? சிச்சு, நீ நல்லா சமைக்குவ அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். உன் சமையல் மேல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா நீ சமைச்சு கொண்டு போய் அவங்களுக்கு விக்கிறேன்னு சொல்றல, இந்த மலைக்கு யாருமே வெளியே வந்து பிரியாணிய வாங்காம இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். உன்னோட வியாபாரமும் நஷ்டமாயி நீ கடனுக்கு வந்துடுவ. சோட்டு, உன்னோட கவலை சரிதான். ஆனா ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாரும் எவ்வளோ பசியில இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? சிச்சு, நம்ம சிச்சுவோட சமையல் இருக்கே, அதோட வாசம் ஊர் முழுக்க பரவுனா போதும். வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பறவைங்களும் அந்த வாசத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. என்ன நம்புக்கா, நான் எவ்வளவு சுத்தபத்தமா வியாபாரம் செய்ய போறேன்னு நீங்க பார்க்க போறீங்கல்ல. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு உங்க கடனை தீர்த்துடுறேன்.
இல்லையா, நானே ஏதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடனை தீக்கிறேன். உன்னோட பேச்சுல இருக்கிற தெளிவு, உன் கண்ணுல இருக்கிற நம்பிக்கை, இது மட்டும் எனக்கு போதாதா? அதுவும் இல்லாம நம்ம நண்பருங்க, நம்ம மேலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? உனக்கு தேவையான காளான், அரிசி, காட்டுல கிடைக்க வேண்டிய நெய், மசாலா, இது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கறேன். நீ வியாபாரம் செஞ்சு அது மூலியமா வர காசுல கடனை தீர்த்தா போதும். அக்கா, உங்க வார்த்தையில இருக்கிற நம்பிக்கை இது போதாதா எனக்கு? கண்டிப்பா நான் நல்லபடியா வியாபாரம் செஞ்சு அது மூலியமா வர காசுல கண்டிப்பா உங்க கடனை தீர்த்துருவேன். எனக்கு பொருளுங்களை கொடுங்கக்கா. எல்லா பொருட்களையும் வாங்கி எடுத்துக்கிட்டு சிச்சுவும் துணியும் 2 பேருமே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வெளியில இருக்கிற இடத்துல சின்னதா பந்தல போட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. துணி, முதல்ல அடுப்ப பத்த வச்சு எண்ணெயை ஊத்தலாம். அதுக்கு முன்னாடி நீ அந்த காளான நல்லா கழுவி எடுத்து வை. அதுக்கப்புறம் நானும் தேவையான பொருளுங்களெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். சரி சிச்சு, நீ சொன்ன மாதிரி நான் காளானெல்லாம் கழுவி வச்சிருக்கேன். அப்படியே அரிசியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ மசாலாவை ரெடி பண்ணிக்கோ. இந்த அடுப்பு சூடுக்கு இங்க உக்காந்துருந்தா குளிருக்கு எவ்வளோ இதமா இருக்கு தெரியுமா? ஆமா துணி, இந்த சமையல்ல வெறும் மசாலா மட்டும் இல்ல, நம்மளோட முழுமையான அன்பை கூட இதுல கலக்கணும். பாத்தியா, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போடும்போது இப்பவே சமையல் எவ்வளவு கமகமான வாசம் வருது. இந்த வாசம் காடு முழுக்க பரவ போகுது. ஆமாஞ்சிச்சு, நீ எண்ணெயில இந்த மசாலா பொருளுங்களை போட்ட உடனே எவ்வளவு கமகமான வாசம் வருது. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கொடுக்கட்டுமா? வெங்காயம், பச்சை மிளகா போடு துணி. அது நல்லா ப்ரௌனிஷ் ஷேட்ல வர வரைக்கும் அதை அப்படியே வதக்கிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது இந்த காளான இந்த மசாலால போடணும். அப்போ அந்த காளான் அந்த எண்ணெயில நல்லா வதங்கிச்சின்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பரா இருக்கும். சிச்சு, நீ இவ்வளோ சூப்பரா சமைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நீ பார்த்து பார்த்து சமைக்கிறத நான் பார்த்ததே இல்லை. சரி, எல்லாமே வெந்து போச்சு. இப்போ புதினாவை போடட்டுமா? சரி துணி, பிரியாணிக்கு உயிர் கொடுக்கறதே அந்த புதினா தான். சரி, தண்ணி வேற கொதிச்சு போச்சு. இப்போ அரிசி போட்டு அப்படியே பெரட்டி விட்டு கொஞ்சம் பதமா, தண்ணி கொஞ்சமா இருக்கும்போதே அரிசி போட்டு கொஞ்சம் பதம் வந்ததுக்கு அப்புறம் நெருப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் வரும் பாரு வாசம். அப்படி அவங்க 2 பேரும் சுட சுட பிரியாணியை செஞ்சு ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே கொண்டு போய் அந்த பிரியாணி குண்டான வச்சாங்க. மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. குளிரும் இருக்க இருக்க அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. துணி, சமையலும் ரெடி ஆயிடுச்சு. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடு. நான் இந்த வாழை இலைய கழுவிட்டு வரேன். ஆனா மழை நிக்காம பேஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த கஸ்டமரும் இன்னும் வரல. எனக்கு இத பார்க்கும்போது யாருமே வரலையா? அது வேற ரொம்ப பயமா இருக்கு துணி. சிச்சு, நீ கவலைப்படாத. நீ போட்டிருக்கிற மொத்த மசாலாவும் அதோட வாசம் இந்த ஊர் முழுக்க தெரு தெருவா போயிருக்கும். கண்டிப்பா இந்த ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க இந்த வாசத்தை கேட்டு கண்டிப்பா வருவாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத சிச்சு, தைரியமா இரு. துணி, உன்னோட வார்த்தை எனக்கு எப்பவுமே தைரியத்தை தான் கொடுக்கும். நான் எப்பெல்லாம் உடஞ்சு போய் உக்காடுறேனோ அப்போ உன்னோட வார்த்தை எனக்கு தைரியத்தை தான் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கு. ஆமா துணி, நீ சொன்ன மாதிரி அங்க பாரு, தூரத்துல யாரோ வர மாதிரி இருக்கு. சிச்சு, அது யாரோ கிடையாது, நம்ம ஊரு பெரிய பணக்காரங்களான மகி, கழுகும், லூசியும் வந்துகிட்டு இருக்காங்க. அங்க பாத்தியா, உன்னோட பிரியாணி வாசத்துக்கு கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க பாரு. நீ முதல்ல போய் அவங்கள வெல்கம் பண்ணு. துணி, இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. அதோ அவங்க வந்துகிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னோட சமையல் மேல எப்பவுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இனிமே ஜெயந்தான். அப்பதான் அந்த மலையில மகிக்கழுகு, லூசிபுரா கடைக்கிட்ட வந்தாங்க. அவங்க பின்னாடியே குகுவாத்தம் வந்துச்சு. சிச்சு, இந்த பயங்கரமான கொற்ற மலையில நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க உக்காந்து இருக்கீங்க? ஏதோ இந்த காட்டுல அற்புதமான ஸ்மெல் வந்தது. அந்த ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா நீங்க 2 பேரும் காட்டுக்குள்ள உக்காந்துருக்கீங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? மகி, உங்களுக்காக தான். இந்த காட்டுல கஷ்டப்படுற ஒவ்வொரு பறவைங்களுக்காக நான் சுட சுட காரசாரமான காளான் பிரியாணியை செஞ்சிருக்கேன். வாங்க, வந்து இதை சாப்பிட்டு பாருங்க, ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னது, ஏழை காக்கா பிரியாணி செஞ்சிருக்கான்? சிச்சு, நீ சமையல இவ்வளவு அற்புதமா செய்வியா? நீ பிரியாணி செஞ்சிருக்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு.
அது எப்படி இருக்குன்னு ருசி பார்க்கணும். சிச்சு, உன் பிரியாணி எங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ? என்ன லூசி, இந்த பிரியாணியோட வாசத்தை இழுக்கும் போதே தெரியலையா அந்த பிரியாணி எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படின்னு? சிச்சு, இந்த 2 நாணயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு 2 பிளேட் பிரியாணிய கொடு. இந்தாங்க பிரியாணி. இதுக்கு மேல கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு பக்கத்திலேயே கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா. குஹு அந்த பிரியாணியை சாப்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டான். ஆஹா சிச்சு, உண்மையிலேயே இந்த பிரியாணி அமிர்த மாதிரி இருக்கு. இதுல நீ போட்டிருக்கிற காளான், அந்த நெய் வாசம் ஆளையே தூக்குது. வாயில வச்ச உடனே காளான் அப்படியே கரைஞ்சு போகுது. என்னோட வாழ்க்கையில இவ்வளோ அற்புதமான பிரியாணிய சாப்பிட்டதே இல்ல. எனக்கு இன்னொரு பிளேட் வேணும். அட குஹு, அவ்வளோ அற்புதமா இருக்கா? அப்படின்னா எனக்கும் ஒரு பிளேட் கொடு. நல்லா இருந்தா நானும் நாளைக்குல இருந்து உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். சிச்சு, எனக்கும் ஒரு பிளேட் கொடு. இந்த குளிருக்கு சுட சுட எனக்கும் சாப்பிடணும் போலயே இருக்கு. இந்தாங்க மகி, லூசி, சுட சுட இருக்கு, பார்த்து பத்திரமா சாப்பிடுங்க. ஆஹா சிச்சு, உண்மையிலேயே குஹு சொன்ன மாதிரி இந்த பிரியாணி அற்புதமா இருக்கு. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரியாணிய நான் சாப்பிட்டதே இல்ல. நீ ஏழை, நீ எப்படி இவ்வளோ நல்லா பிரியாணிய சமைக்குவேன்னு உன்னை ரொம்ப மனசுல கேவலமா யோசிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு. உன்னோட பிரியாணிக்கு நான் ஃபிதா ஆயிட்டேன். ஆமா சிச்சு, உன்னோட பிரியாணிய சாப்பிட்டு நான் உனக்கு அடிமை ஆயிட்டேன். நாளையில இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ கூட இந்த பிரியாணிய சாப்பிடுறதுக்கு இங்க நான் கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரத்திலேயே சிச்சு செஞ்ச அந்த பிரியாணியோட வாசத்துக்கு பறவைங்க எல்லாருமே ஆர்வமா கடைக்கிட்ட வந்தாங்க. எல்லாருமே பிரியாணிய வாங்கி சாப்பிட்டாங்க. இப்போ சிச்சு கையில நிறைய பணமும் இருந்துச்சு. சிச்சு, பாத்தியா நம்ம வியாபாரம் எவ்வளவு அற்புதமா நடந்துச்சு? உன்னோட கை சமையலுக்கு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு துளி சாப்பாடு கூட இல்ல. உன்னோட சமையலுக்கு எவ்வளவு நாணயங்க வந்திருக்கு பாத்தியா? நீ இனிமே ஏழை காக்காவே இல்ல. இது எல்லாத்துக்கும் உன்னோட நம்பிக்கையான வார்த்தைங்க, சோட்டு அக்காவோட உதவி. இது ரெண்டுமே இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு நல்லா சமைச்சு இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க கையில இருந்து நல்ல பேரையும் வாங்கியிருக்க மாட்டேன், காசையும் சம்பாதிச்சிருக்க மாட்டேன். சிச்சு டோனி 2 பேருமே சோட்டு கிளியோட கடைக்கு போனாங்க. சோட்டு அக்கா, இந்தாங்க அக்கா, உங்களுக்குன்னு நான் செஞ்ச பிரியாணில கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அந்த கடனை நான் உங்களுக்கு தீக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்தாங்க காசு. ரொம்ப சந்தோஷம் சிச்சு. நீ எனக்கு வட்டி பணத்தை கொடுக்க தேவையில்லை. அசலு காசு கொடுத்தா போதும். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க. உன்னோட லாபத்தை நீயே வச்சுக்கோ. உன்னோட நேர்மை, நாணயம், இது எல்லாத்துக்கும் என்னோட சின்ன பரிசு. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நான் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் பயந்து போய் வீட்டுல இடிஞ்சு போய் உக்கார கூடாது. நம்ம தைரியமா ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாதான் இந்த இயற்கை கூட நம்மளுக்கு உதவி செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அமைச்சிச்சோ, கஷ்டப்பட்டா எவ்வளோ மேலைக்கு வேணாலும் போலான்னு இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாளையில இருந்து பிரியாணி வியாபாரம் செஞ்சு காட்டுக்குள்ள எந்த பறவையும் பசியில இருக்காத மாதிரி பாத்துக்கணும். ஆமான் துணி, நம்ம கூட இருக்கிற பறவைங்களுக்கு நாணயமா சமைச்சு போடணும். நாளையில இருந்தே நம்ம வியாபாரத்தை நிறுத்தாம எப்பவுமே நாணயமா சமைச்சு போடலாம். அன்னையில இருந்து சிச்சு டோனியோட பிரியாணி வியாபாரம் அந்த ஊர்ல ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. மழை குறைஞ்சாலும் கூட வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு நேர்மையா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டம் வரும்போது அழுதுகிட்டு இருக்க கூடாது. அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்க ஏதாவது வழியை தேடணும். அதுதான் நல்லது.